நம்ம பார்க்குற சூரியன் வந்து யூசுவலா என்ன கலர்ல இருக்கும்? எல்லோ கலர்ல இருக்கும். ஆனா 200 வருடங்களுக்கு முன்னாடி சூரியன் வந்து ப்ளூ கலர்ல இருந்துச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? 1831 அந்த காலகட்டத்தில ரஷ்யாவுக்கும், ஜப்பானுக்கும் நடுவுல இருந்த ஒரு தீவு தான் குரில் ஐலாண்ட். இந்த ஐலாண்ட்ல ஜவாரின்ஸ்கி அப்படின்ற ஒரு எரிமலையும் இருந்துட்டு இருந்திருக்கு. இது என்ன இருக்குன்னா, ரொம்பவே மிக பெரிய அளவுக்கு வெடிச்சிட்டு இருந்திருக்கு. யூசுவலா வந்து ஒரு வல்கனா எரப்ஷன் அப்ப நெறைய லாவா வந்து எமிட் ஆகும். அது வந்து கடல்ல போய் கலந்துரும். இந்த ஒரு வல்கானா எரப்ஷன்ல என்ன ஆகியிருக்குன்னா, அளவுக்கு அதிகமான புகை வெளியில வரப்ப ஏகப்பட்ட சல்ஃபர் பார்ட்டிகிள்ஸ் வந்து அந்த புகையோட வானம் முழுக்க ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்திருக்கு. இப்படி அளவுக்கு அதிகமா வந்த இந்த ஒரு சல்ஃபர் பார்ட்டிகல்ஸ் என்ன ஆயிருக்குன்னா, கிளவுடோட மிக்ஸ் ஆயி அது வந்து சூரியனையே மறைச்சிட்டு இருந்திருக்கு. இந்த மாதிரி அளவுக்கு அதிகமான சல்ஃபர் பார்ட்டிகிள் வந்து சூரியன கவர் பண்ணதுனால என்ன ஆயிருக்குன்னா, சூரியன் வந்து ப்ளூ கலர்ல எப்பயுமே ரெட் கலர் அண்ட் எல்லோ கலர்ல தான தெரியும் நம்மளுடைய அட்மாஸ்பியர் மூலமா பார்க்குறப்ப. பட் இந்த ஒரு இன்சிடென்ட்னால சூரியன் வந்து ப்ளூ கலர்ல தெரிய ஆரம்பிச்சுட்டு இருந்திருக்கு. ப்ளூ கலர்ல தெரிஞ்சது மட்டும் கிடையாதுங்க. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் இந்த உலகத்துல கிட்டத்தட்ட 60 to 70% பிளேஸஸ் வந்து கிட்டத்தட்ட 1 டிகிரி செல்சியஸ்க்கு கீழான ஒரு வெதர வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. குறிப்பா நார்தர்ன் ஹெமிஸ்பியர் ரீஜியன்ல உள்ள 100% மக்களுமே வந்து இந்த ஒரு வெதர் அதாவது 1 டிகிரி செல்சியஸ்க்கு கீழ உள்ள இந்த ஒரு வெதர வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல வந்து சம்மர் அப்ப கூட 1 டிகிரி செல்சியஸ்க்கு கீழ உள்ள வெதர்ல தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. வல்கனா எரப்ஷனால ஏற்பட்ட பாதிப்பு அங்க இல்லாம இந்தியா வரைக்கும் பாதிக்கப்பட்டுட்டு இருந்துச்சாம். இந்தியால ஒரு சில பகுதியில அளவுக்கு அதிகமான பனியினால வந்து நெற்பயிர் அறுவடை பண்றது, இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியாம, அங்க ஏகப்பட்ட பஞ்சம் கூட அந்த காலகட்டத்தில வந்து ஏற்பட்டுட்டு இருந்ததாகவும் சொல்லியிருந்திருக்காங்க. இப்பேற்பட்ட இந்த விண்டர் வந்து கிட்டத்தட்ட 1831லேருந்து 33 வரைக்குமே வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு இருந்திருக்குங்க. கிட்டத்தட்ட 2 வருஷமா. பார்க்குறப்ப கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல விண்டர் இஸ் கம்மிங்ன்னு சொன்னது தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா இது வந்து 1831ல வாழ்ந்த மக்கள் வந்து அவங்களுடைய டைரியில வந்து மிக முக்கியமான ஒரு இன்சிடென்ட் எல்லாம் வந்து எழுதி வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாரி எழுதி வச்ச இன்சிடென்ட் தான் இது. இத வந்து சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்குறப்ப ஸ்டார்ட்டிங்ல அவங்களால அத நம்ப முடியல. அது எப்படி சூரியன் வந்து கலர் சேஞ்ச் ஆகி உலகமே வந்து விண்டர ஃபீல் பண்ற அளவுக்கு எப்படி இப்பேற்பட்ட இன்சிடென்ட் நடந்திருக்கும் அப்படின்ற மாரி தான் அவங்களும் திங்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க பண்ணுன ரிசர்ச்ல உண்மையிலே இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்றது ரீசென்ட்டா இந்த 2024-25 இந்த இந்த காலகட்டத்துக்குள்ள தான் ப்ரூஃபும் ஆயிட்டு வந்திருக்கு. உண்மையிலே இந்த இன்சிடென்ட் நடந்திருக்குன்னு சொல்லி.